ஹாய் கைஸ், என்னோட நேம் விக்னேஷ். இது ஏர்டெல் மொபைல் சர்வீஸ். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மக்கிட்ட ஒரு OnePlus 11 டெட் கண்டிஷனில் வந்திருக்கு. ஸோ பூட்டிங் சீக்வன்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆஃப்டர் ட்ரிகர் ஒரு 100ல் போய் நம்மளுக்கு ஸ்டக் ஆகுது. ஓகே, பேக் டு 0 ஸ்டக் ஆகுது. ஸோ ஆல்ரெடி இது டீலர் ட்ரை பண்ணியிருக்காரு, ஒரு CPU ரீபால் பண்ணியிருக்காரு. பட் ஸ்டில் ரிசல்ட் இல்லை, சேம் கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அனுப்பிச்சிருக்காரு. சார்ஜ் போட்டு நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோன் சார்ஜ் பண்ண பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு 0.6 0.7 சொல்லிட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாலும் இந்த டிசி ரீடிங்கோ சார்ஜர் ரீடிங்கோ பற்றி பிளைண்டாக ஒர்க் பண்ணாதீங்க. ஆஸ் ப்ரொசீஜர் படி நம்ம செக் பண்ணுறது எப்பவுமே பெட்டர். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த ரீடிங்கை வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறது ஏன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஒரு வைட் ரேஞ்சாக இருக்கிறத ஷார்ட்கட்டாக பண்ணுற அளவு மாதிரி தான் அது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணி பார்க்க போகிறேன்னாக்கா இவர் ஃபஸ்ட்டு ப்ராப்பராக ரீபால் பண்ணியிருக்காரா இல்லையான்னு நான் செக் பண்ண போகிறேன். அதாவது இது சுற்றி இருக்கிற கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதில் எதனா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஷார்ட்டிங் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர் 14 வருது டயர்ட் வேல்யூ. ஸோ இந்த 14 எல்லாமே ஓகே தாங்க, இதெல்லாம் ஷார்ட் கிடையாது. ஓகே, எல்லாமே ஹை கரண்ட் லைன்ஸ் இல்லையா, அதனால் டயர்ட் வேல்யூ நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். இப்போது இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பக்கமே எனக்கு 0 தான் வருது பாருங்கள். ஓகே, அதாவது 14 வந்து ஷார்ட் இல்லை, பட் ரெண்டு பக்கமும் 0 வருது இல்லையா, அப்போ இது வந்து ஷார்ட். ஓகே, அப்போது இவர் கடைசியாக பண்ணது என்னது? ஸோ CPU தானே. அப்போது CPUவில் தான் ப்ராப்ளம் இருக்கும். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஷார்ட் இன்னும் இருக்கா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து டூயல் லேயர் CPU நம்ம சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரேமை ரிமூவ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் CPU ரிமூவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நான் 861TW ப்ளோயர் யூஸ் பண்ணுறேன். ஸோ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கனாக்கா 380 யூஸ் பண்ணுறேன். ஏர் வந்து பார்த்திங்கனாக்கா 60 வச்சுருக்கேன். ஓகே, சிபியும் ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்க்ராச்சஸ்லாம் எதுவும் இல்லைங்க, எல்லாமே ப்ராப்பராக தான் இருக்குது. பெரிய ஸ்க்ராச்சஸோ ஐசியில் ஸ்க்ராச்சஸோ எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெஷ்ஷஸாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து யூடியூப்பை பார்த்துட்டு நீங்கள் CPU ஒர்க்ஸு இல்லைனாக்கா வேறு எதனா போர்டு ஒர்க்ஸு நீங்கள் பண்ண போகிறீங்கனாக்கா ஸோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஓகே, ஸோ நான் அது யாரையும் ஹர்ட் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை. ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங்கோடு பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் நல்லா சம்பாதிக்க முடியும். இந்த ட்ரைனிங் இல்லாமல் இந்த யூடியூப் பார்த்து பண்ணுறோம் இல்லையா, ஸோ நீங்கள் யூடியூப் பார்த்துட்டு மேக்ஸிமம் உங்களால் பண்ண முடியும். பட் இந்த ஹேண்ட் ஸ்கில் இருக்குது இல்லையா, ஸோ ஒரு நல்ல ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் போயிட்டு நீங்கள் அதை படித்தா உங்களுக்கு அது நல்லது. ஏன்னா இப்போ நம்ம இந்த யூடியூப்பில் காமிக்கிறோம், இப்போ நீங்களே கூட பார்க்குறீங்க. ஸோ இதனால் என்ன காமிக்க முடியுது? ஒரு போர்டு மட்டும்தான் என்னால் காமிக்க முடியும். பட் இதில் இருக்கிற டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சால்ட்ரைனை எந்த விதமாக பயன்படுத்துகிறீங்க, அதே மாதிரி ப்ளோயர் ஹேண்டிலிங். ஓகே, ஸோ ப்ளோயர் நீங்கள் எப்படி ஹோல்ட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்ஸாக வந்து என்னால் யூடியூப்பில் சொல்ல முடியாது. ஸோ என்னால் மட்டும் இல்லை, எந்த இன்ஸ்டியூட்டாலையும் இல்லை வேறு யாருன்னா டெக்னிக்கலாக போகிறாங்க இல்லையா, ஸோ அந்த சேனல்லையுமே பார்த்திங்கனாக்கா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போட முடியாது. ஓகே, ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒரு ப்ராப்பராக யார் சொல்லி கொடுத்தாலும் அவங்கக்கிட்ட வந்து போய் கற்றுக்கிங்கனாக்கா நல்லது. ஓகே, கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்களாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் செட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களால் ஈஸியாக ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ கஸ்டமரும் பாதிப்படைய மாட்டாங்க, உங்களுக்கும் கெட்ட பேர் வராது. ஸோ எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் ஒரு வாட்டி நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஒரு சில இடத்துல இன்னுமே லெட் இருக்குது. எவ்வளோ ப்ராப்பராக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்களவு ரிசல்ட் வரும். ஸோ இது 1 or 2 தானே, லெட்டு மோல்டாக இருந்தாலும் பரவாயில்லனாக்கா கன்ஃபார்ம் ரிசல்ட் வராது. ஸோ இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ஆகிருக்கிறது தெரியுதா? ஸோ இதை மட்டும் லைட்டாக யூவி மாஸ்கிங் பண்ணிடலாம். ஸோ யூவி மாஸ்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐசியை ரீபால் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அந்த கெப்பாசிட்டர் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இது ரிமூவ் பண்ணாலும் ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. ஓகே, நம்ம அது வந்து போனாலும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கெப்பாசிட்டர்ஸ் வந்து பேரலல் கனெக்ஷனில் தான் இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணலாம். இவர் ஆல்ரெடி 183 டிகிரி பிபிடி தான் வச்சு யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் திருப்பி நம்ம இதை வந்து கன்வர்ஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ விக்கு வச்சோ இல்லைனாக்கா வேறு சால்ட்ரைன் வச்சோ அந்த லெட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணாலே போதுமானது. ஸோ நான் வந்து பார்த்திங்கனாக்கா ஆம்டெக் பேஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மெக்கானிக்லேயே நல்லா தான் இருக்குது. ஸோ 150 ருபீஸ் ஒரு இருக்குது, அது சீரியல் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அதுவே நல்லா தான் இருக்குது. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் நான் அதுதான் கொடுக்குறேன். ஸோ 150 ருபீஸ் டியூப்பில் வரும், அது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் சம்டைம்ஸ் அதுவும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போது சிபியூவில் இருக்கிற எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே
ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டென்சில் வச்சுட்டு ரீபால் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கேசஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா சிபி ஒர்க்ஸ்க்கு மட்டுமே 220 டிகிரி செல்சியஸ் பிபிடி யூஸ் பண்ணுங்கள். வாட்டெவர். ஸோ ஆம்டெக்கோ இல்லைனாக்கா மெக்கானிக்கோ இல்லை எந்த பிராண்ட் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது ஸ்டென்சில் வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா 220 டிகிரி செல்சியஸ் பிபிடி. ஓகே, ஸோ ஏன் நம்ம சிபியூக்கு மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, ஸோ சிபியூ வந்து ப்ராசஸ் ஆகுது இல்லையா, ஸோ ப்ராசஸ் ஆகும்போது அது அதிகமான டெம்பரேச்சரை ப்ரொடியூஸ் பண்ணும். நீங்கள் இப்போ அகெயின் 183 டவுன்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஸோ என்ன ஆகுது, உங்களுக்கு ஓவராக ஹீட் ஆகும்போது லெட் ஆக்சைடாக மாற ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டி திருப்பி போயிடும். ஓகே, அதனால தான் திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் கேசஸ் நிறைய வருது. ஸோ 220 போடும்போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ரிட்டர்ன் கேசஸ் கம்மி. சுத்தமாக இல்லாமல் வராதுன்னு நான் சொல்லலை, வரும். பட் 10ல் முன்னாடி 183 யூஸ் பண்ணோம், 10ல் வந்து பார்த்திங்கன்னா 6 செட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து 10ல் பார்த்திங்கன்னா 2 செட்டு வரும், அந்த மாதிரி கண்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இதில் நான் நிறைய வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் சிபியூ, ஏன்னா நம்ம நிறைய ரீபாலிங் வீடியோஸ் நம்ம போட்டாச்சு. ஓகே, ஸோ பக்காவாக எல்லாமே ரீபால் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தின்னர் போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இந்த ஃப்ளக்ஸோ இல்லை எக்ஸ்ட்ரா லெட்டோ எதுவுமே இருக்கக்கூடாது, பக்கா க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு பர்ஃபெக்ட் ஹேண்ட் ஸ்கில்லோட ஒரு ஃபோனை சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, இதுக்கான பயிற்சியும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா, மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து மார்ச்சில் வந்து ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கனாக்கா, ஸோ பேசிக் ஒர்க்கர்ஸ் யாருக்குமே கிடையாது, ஆல்ரெடி நல்லா சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, அவங்க வந்து டெக்னிக்கலாக மட்டும் கொஞ்சம் ட்ராபேக் ஆகிறாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் டைமிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸ் பற்றி, அதுக்கப்புறம் என்னென்ன சிலபஸ்லாம் நம்ம கவர் பண்ணுறோம், அதெல்லாமே உங்களுக்கு நாங்கள் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ நான் ரேமுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா நான் 220 டிகிரி செல்சியஸ் பிபிடி தான் யூஸ் பண்ணுறேன், 183 இல்லை. ஓகே, ரேமும் பர்ஃபெக்டாக ரீபால் பண்ணியாச்சு. ஓகே, இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போது சிபி மேலே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக ஒரு பாலிஷ் போகிற லெவலுக்கு தான் நான் பேஸ்ட் வைக்கிறேன். ஸோ வச்சுட்டு ரேமை ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து மைக்ரான் ரேம் தான். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரேம் வச்சும் உங்களுக்கு பூட் ஆகலை அப்படின்னாக்கா, நீங்கள் வேறு ஒரு ரேம் வச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட்டில் வேறு ரேம் கிடைக்கிறது கஷ்டம், வேறு டெட் போர்டு வாங்கிக்கோங்க. டெட் போர்டு வாங்கிட்டு அதில் இருக்கிற ரேமை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரேம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ லைட்டாக ஒரு சைட்லேருந்து ஒரு டச் ஒன்று பண்ணுங்கள், ஷேக் ஆகிட்டு கரெக்டாக சீட் ஆகிடும். ஓகே, ஸோ இது எப்போவுமே நீங்கள் பண்ணணும், எந்த ஈஸியாக இருந்தாலும் லைட் டச் மட்டும்தான், புஷ் பண்ணக்கூடாது நீங்கள். ஓகே, ஸோ நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு போர்டு வந்த பிறகு என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா, சார்ஜ் போட்டு இல்லை செட் ஆன் பண்ணியோ செக் பண்ணுங்கள். அந்த ஹீட் கண்டிஷன்லேயே சார்ஜ் அண்ட் ஆன் பண்ணி செக் பண்ணாதீங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம சார்ஜ் போட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.